ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சண்டே vlog. சிஸ்டர் வீட்டில் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணோம். அந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணுறேன். எங்கள் யாருக்குமே இவ்வளோ குவான்டிட்டியில் பிரியாணி செய்ய தெரியாது. கொஞ்சமாக வீட்டில் குக்கரில் அளவாக தான் வச்சுருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைமு 3 kg ரைஸ்க்கு 3 kg சிக்கன் போட்டு ட்ரை பண்ணோம். இந்த அடுப்பு, பாத்திரம், கரண்டி இதெல்லாம் ரெண்ட்டுக்கு எடுத்திருந்தாங்க. பாத்திரத்தை வச்சுட்டு வேணுங்கிற அளவு ஆயில் விட்டு ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டு ஆனியன், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம். அப்புறம் தக்காளி, புதினா, கொத்தமல்லி, வேணுங்கிற அளவு சால்ட்டு போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டோம். ஒவ்வொருத்தராக மாற்றி மாற்றி கிண்டி விட்டுட்ருந்தோம். எப்படி வருங்கிறது தெரியல. சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்வோம்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் அந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் அரைச்சி வச்சுருந்தோம். அந்த பொடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு நாங்கள் எதுவுமே போடலை. அப்புறம் கர்ட் ஆட் பண்ணோம். அதுக்குள்ளே சிக்கன்லாம் வாஷ் பண்ணி கொண்டு வந்தாங்க. கர்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணி குக் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இது ரெடி ஆகிறதுக்குள்ளே கிச்சனில் ஒயிட் ரைஸு, ரசம், அப்புறம் சில்லி போடுறதுக்கு ஃபிஷ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வாங்கியிருந்தாங்க. அதையும் சில்லி போட்டுட்ருந்தோம். அப்புறம் எக் கிரேவி இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. நாங்கள் ஒரு 5-6 பேர் சேர்ந்து இந்த பிரியாணியை ரெடி பண்ணிகிட்ருந்தோம். நீ ஒரு டைம் கிண்டு, நான் ஒரு டைம் கிண்டுன்ட்டு அப்படியே ஒரே ஜாலியாக போயிட்டுருந்துச்சு. ஒரு வழியாக கரெக்ட் டைமுக்கு பிரியாணி ரெடியானால் போதுங்கிறது மட்டும்தான் இருந்தது. சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் குக் ஆகுறதுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். வேணுங்கிற அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டோம். 1க்கு 1.25ங்கிற ரேஷியோவில் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி தம் போட்டுட்டோம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சுருந்தோம். அந்த பாத்திரத்தை எடுத்து இதுக்கு மேலே வச்சு தம் போட்டோம். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சுக்கு எங்கள் அம்மாவை தான் கூப்பிட்டோம். ஏன்னா எங்களுக்கு அதை மிக்ஸ் பண்ண தெரியல, அந்த பெரிய கரண்டி வச்சு. அப்புறம் எங்கள் அம்மா தான் மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. பேலன்ஸ் நெய்யும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்த்தா பிரியாணி சூப்பராக வந்துருச்சு. அரிசி உதிரி உதிரியாக பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. காரம் அதே மாதிரி நாங்கள் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டில் குட்டீஸ் ஜாஸ்தி. டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஸ்மெல்லே சூப்பராக இருந்தது. அப்புறம் சைட் டிஷ் தயிர் வெங்காயம், எக் கிரேவி, ஒயிட் ரைஸு, அப்புறம் ரசம். அதுக்குள்ளே என்னோடய சிஸ்டர் இந்த ஃபிஷ் சில்லியெல்லாம் போட்டு எடுத்துட்டாங்க. அப்புறம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.